அம்மா இன்னைக்கு என்னங்கம்மா சமையல்? வாங்க பார்க்கலாம். அரிசி பருப்பு சாப்பாடு, கத்திரிக்காய் பொரியல். கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணேன், அது கொஞ்சம் கரைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. காலையிலத்துக்கு இட்லி, தேங்காய் சட்னி. சமையல் வேலை முடிஞ்சாச்சு. பாத்திரம் மட்டும் கழுகணும். இட்லி பாத்திரமும் குக்கரும். மணி எவ்வளோ ஆச்சுன்னா மணி 7:50 ஆயிடுச்சு. லேட்டாக ஆயிடுச்சு. பஸ் ரிட்டன் வரும்போது தான் பாப்பா ஏற முடியும். பாப்பாவுக்கு இட்லி விட அரிசியும் பருப்பு சாப்பாடு தான் ரொம்ப பிடிச்சதம்மா. தேங்காய் சட்னி அரிசியும் பருப்பு சாப்பாடு நல்லாயிருக்கும். பாப்பா அம்மா எப்படி இருக்குது சாப்பாடு? சாப்பாடு சூப்பராக இருக்குங்கம்மா. இந்த வெயில் அடித்து மழை வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இப்போல்லாம் ரொம்ப வர்ற சளி காய்ச்சல் ரொம்ப இதாக இருக்குது. பாப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். பாருங்கள் எத்தனை மாத்திரை கொடுத்துருக்காங்கன்னா 6 செட்டு மாத்திரை கொடுத்துருக்காங்க. ப்ளட்டில் இன்ஃபெக்ஷன் இருக்குது, சளி காய்ச்சலோட இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு. எல்லாருமே மழை பெய்யும்போது பார்த்து பத்திரமா இருங்க. பாப்பா ஒரு பாய் சொல்லிடு. எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய். உங்கள் அப்பாவுக்கும் லேட் ஆயிடுச்சு. இந்த சளி காய்ச்சல் வராமல் இருந்திருந்தால் நாங்கள் இன்றைக்கி திருப்பூரில் இருப்போம் தீபாவளிக்கு. இல்லையா பாப்பா? பாப்பாவுக்கு சளி பிடிச்சி காய்ச்சல் வெள்ளிக்கிழமையில காய்ச்சல் இருந்ததுனால தான் நாங்கள் போகலை தீபாவளிக்கு.